வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பைக் லவர்ஸ், நீங்கள் சரியான வீடியோவுக்கு தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இந்தியா இல்லாட்டி ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தா உங்களுக்கு எப்போவுமே பைக் மேலே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நீங்கள் யூகே வந்துட்டீங்க, அந்த ஆசையை குழி தோண்டி போயிருக்கீங்க. பாய். இன்னும் இருக்கிறீங்களா? ஓகே, வாங்க இப்போ இந்த யூகேல எப்படி ஃபுல் மோட்டர் பைக் லைசன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். தம்பி, லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? என்னடா சேனல்ன்ற பேர் லோகோ எல்லாம் மாறி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? டெக் சேனல்னு சொல்லி தொடங்கினது, வருஷத்துக்கு ஒரு டெக் வீடியோ கூடி போடுறேன்ல. ஸோ எனக்கு மனசே கேட்கல. அதான் ஈஸியாக வாயில் வர மாதிரி ஒரு பேர் ஒன்று வைக்கலாம்னு யோசிச்சு இந்த பேரை வச்சிருக்கிறோம். இந்த பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல நீங்கள் கட்டாயம் ஃபுல் லைசன்ஸ் எடுக்கணுமான்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் 125cc குறைய இருக்கிற மோட்டர் பைக்ஸ் இல்லாட்டி 50cc குறைய இருக்கிற மொப்பட் பைக்ஸ் ஓடணும்னா நீங்கள் லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை. இதெல்லாம் எப்படி என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதை விட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் எவ்ரி சிங்கிள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறோம், இனிமேலும் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் தாராளமாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முதலாவது நீங்கள் ஒரு ப்ரொவிஷனல் லைசன்ஸ் எடுக்கணும். இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கலாம். நீங்கள் யூகேல ஃபுல் கார் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரொவிஷனல் லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை. நீங்கள் கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வந்து எடுக்க தேவையில்லை. மற்ற ஆட்கள் உங்கள்கிட்ட லைசன்ஸே இல்லைன்னு சொன்னால், நீங்கள் பைக் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ப்ரொவிஷனல் லைசன்ஸ் எடுக்கணும். இதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு £34 பே பண்ணணும். ரெண்டாவது விஷயம் சிபிடி. இந்த சிபிடி என்ன? கம்பல்சரி பேசிக் ட்ரைனிங். நீங்கள் ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கட்டாயமாக சிபிடி செய்திருக்கணும். இது ஒரு 1 day கோர்ஸ். இதில் பாஸ் ஃபெயில் என்றெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த 1 day கோர்ஸுக்கு போனால் உங்களுக்கு ஒரு சிபிடி சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த மோட்டர் பைக் தியரி இல்லாட்டி ப்ராக்டிக்கல் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த சிபிடி சர்டிஃபிகேட் உங்களுக்கு 2 yearsக்கு வேலிடாக இருக்கும். இந்த சிபிடி முழுக்க பேசிக் சேஃப்டி ட்ரைனிங்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டில் ஓடி காட்டுவீங்க, இல்லாட்டி ஓடி பழகுவீங்க. உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொண்டிருப்பார். அதை விட நீங்கள் ரோட்டில் போகும்போதும் வேற ஒரு பைக்கில் இன்ஸ்ட்ரக்டர் உங்களை ஃபாலோ பண்ணுவார். தம்பி, போகக்கூடாது, மார்ஷல். அவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்து கொண்டே இருப்பார் ஒரு வயர்லெஸ் டிவைஸ்ல. இது என்ன மண்ட மேல கேமரா? பைக் டேங்கர்ல என்ன மாட்டிருக்க? கேமரா. வண்டி பின்னாடி ஏதோ மாட்டிருக்க, அதான் கேமரா தான். இந்த சிபிடி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 125cc மோட்டர் பைக்கில் தான் உங்களுக்கு நடக்கும். உங்களோட ஏரியாவில் இருக்கிற லேர்னர் ட்ரைனிங் அகாடமிஸில் வந்து நீங்கள் இந்த சிபிடியை புக் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். கொமனா வந்து 100 to 150 poundsக்குள்ளே வரும். உங்களுக்கு பைக் எக்யூப்மெண்ட்ஸ், ஹெல்மெட் எல்லாம் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சிபிடி சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு ஏஜ் 16+ன்னா நீங்கள் மேக்ஸிமம் 50cc, மேக்ஸிமம் ஸ்பீட் 28 mph இருக்கிற ஒரு மோப்பட் பைக்கை வந்து நீங்கள் ஓடலாம் இந்த சிபிடி சர்டிஃபிகேட்டோட. ரெண்டாவது, நீங்கள் 17+ன்னா மேக்ஸிமம் 125cc மோட்டர் பைக்ஸ் வரைக்கும் ஓடலாம். அதில் டாப் ஸ்பீட் வந்து 60 mph வந்து கூடவே இருக்கக்கூடாது. அதை விட நீங்கள் இந்த 2 கேட்டகரியிலையுமே எல்போர்ட்ஸ் வந்து போட்டிருக்கணும். பேசஞ்சரை ஏற்ற முடியாது. யூகேல இருக்கிற கூடுதலான ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் வந்து இந்த சிபிடி சர்டிஃபிகேட்டோடையே நீங்கள் வந்து ஒரு ரைடராக வந்து அவங்கள ஜாயின் பண்ணலாம். கூடுதலான டெலிவரி டிரைவர்ஸ் வந்து இந்த சிபிடி சர்டிஃபிகேட்டையே 2 yearsக்கு ஒருக்கா ரினியூ பண்ணிவிட்டு டெலிவரி வேலையை கண்டினியூ பண்ணி கொண்டிருப்பாங்க. மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது தியரி டெஸ்ட். நீங்கள் என்னதான் கார் லைசன்ஸ் எடுத்திருந்தாலும், கார் தியரி டெஸ்ட் எடுத்திருந்தாலும், நீங்கள் மோட்டர் பைக் லைசன்ஸ் எடுக்கும்போது கட்டாயம் இந்த தியரி எக்ஸாம் செய்யணும். மோட்டர் பைக்கு கண்டு சொல்லி நீங்கள் தியரி எக்ஸாம் புக் பண்ணணும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கார் தியரி எக்ஸாமுக்கு சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் 43 out of 50 எடுக்கணும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில். அதை விட ஹசார்ட் பெர்செப்ஷனில் மினிமம் 44 out of 75 எடுக்கணும். இதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே £23க்கு புக் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி 2 yearsக்கு வேலிடாக இருக்கும். உங்களுக்கு கார் தியரி டெஸ்ட்டில் என்னென்ன கேள்வி எல்லாம் வந்ததோ கூடுதலாக அந்த கேள்விகள்லாம் இதுலேயும் வரப்போகுது. ஒரு 5 to 6 questions வந்து பைக்கை பற்றி இருக்கும். இந்த பைக் தியரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்குரிய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் தாராளமாக போய் செய்து பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் 4. இந்த ஸ்டெப்பில் இருந்து தான் உங்களோட பைக் லைசன்ஸ் எடுக்கிறதுக்குரிய ஜேர்னி கொஞ்சம் டஃப்பாக போகுது. இதை வந்து சொல்கிறது மொட் 1 எக்ஸாம் இல்லாட்டி மொடியூல் 1 எக்ஸாம்னு சொல்லலாம். நீங்கள் 24+ன்னா ஸ்ட்ரைட்டாக A லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதை விட குறைய ஏஜ் லிமிட்ஸுக்கு A1, A2 லைசன்ஸ் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குரிய ஏஜ் குரூப்
இந்த ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதை விட ஒவ்வொரு லைசன்ஸ் கேட்டகரிக்கும் நீங்கள் மோட் 1 மோட் 2 எக்ஸாம் வந்து குறைஞ்சது இத்தனை சிசியாவது இருக்கிற மோட்டர் பைக்ஸில் தான் காட்டணும்னு சொல்லி லிமிட்ஸ் இருக்குது. அதுக்குரிய என்ஜின் சைஸ் லிமிட்ஸும் நான் அந்த ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன். இந்த மோட் 1 வந்து ஒரு ஆஃப் ரோட் டெஸ்ட். நீங்கள் இதை அப்ளை பண்ணுற எக்ஸாமினேஷன் சென்டரில் ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் இந்த டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். இந்த மோட் 1 டெஸ்ட் டைம் நீங்கள் ஆன்லைன்லேயே £15.50 வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு பேசிக்காக ஒரு பைக்கை ஹேண்டில் பண்ண ஏழுமான்றதை பார்ப்பாங்க. நீங்கள் ஸ்பீடாக வந்து அதாவது மினிமம் 50 km/h ஸ்பீடில் வந்து உங்களால் எமர்ஜென்சி பிரேக்கிங் செய்யக்கூடியதாக இருக்கா, அதை விட நீங்கள் 50 km/h ஸ்பீடில் வந்து உங்களால் ஒரு ஒப்ஸ்டக்கிளை வந்து அவாய்ட் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கான்றெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதில் மினிமம் நீங்கள் கட்டாயம் 50 km/h ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு 1 or 2 km/h ஸ்பீட் குறைஞ்சாலும் உங்களுக்கு மைனஸ் வந்து வரும். அதை விட குறைஞ்சிதண்டா உங்களை இன்னொரு தரம் ட்ரை பண்ண விடுவாங்க. அதுலேயும் குறைவுன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இப்படி இந்த எக்ஸாமில் மொத்தம் 11 டாஸ்க்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஷோ மீ டெல் மீ கொஷின்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒவ்வொரு டாஸ்க் தொடங்கும் போதும் இப்படித்தான் இந்த டாஸ்க் செய்யணும்னு சொல்லி தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்தாலே இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இந்த டெஸ்ட் ஒரு 15 to 20 minutes நடக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கு இடையிலையும் நீங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணுற சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நீங்கள் காலை கீழே வைக்க முடியும். அதை விட நீங்கள் டெஸ்ட்டுக்கு நடுவில் இல்லாட்டி பைக் ஓடும்போது ஏதாவது ஒரு கோனை டச் பண்ணினாலோ இல்லாட்டி கோனில் இடித்தாலோ நீங்கள் ஃபெயில். இந்த மோட் 1 டெஸ்ட்டில் நீங்கள் 5 minor faults வரைக்கும் விடலாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை விட இந்த மோட் 1 எக்ஸாமும் உங்களுக்கு 2 years வேலிடாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி செஞ்சுருக்கிறீங்க, மோட் 1 எக்ஸாம் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் இந்த மோட் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தியரி டெஸ்ட் எழுதினதுலேருந்து 2 yearsக்குள்ளே நீங்கள் ஃபுல் லைசன்ஸ் எடுத்தால் போதும். இந்த மோட் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணினா பிறகு உங்களோட சிபிடி வந்து கவுண்ட் ஆகாது. நீங்கள் உங்களோட தியரி டெஸ்ட் எடுத்த டேட்டில் இருந்து 2 yearsக்குள்ளே மோட் 2வையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் A லைசன்ஸ் எடுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் மோட் 1 எக்ஸாமுக்குரிய சர்க்கிட் இருக்கும். இந்த மோட் 1 எக்ஸாமில் என்னெல்லாம் நடக்கும்னு இன் டீட்டெயிலாக தெரிஞ்சு கொள்றதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களே போய் வாசித்து பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் 5க்கு வந்துட்டு உங்களோட ஃபைனல் ஸ்டெப். நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் லைசன்ஸ் எடுத்துடலாம். இது உங்களோட கார் லைசன்ஸ் எக்ஸாம் மாதிரியே தான் ஒரு ரோட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட். இந்த மோட் 2 டெஸ்ட்டும் நீங்கள் £75 ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். இந்த டெஸ்ட் 40 to 45 minutes நடக்கும். இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முதல் உங்களால் வந்து 20 meters இருக்கிற ஒரு நம்பர் பிளேட்டை வாசிக்க முடியுதான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை விட பைக் ரிலேட்டடான ஷோ மீ டெல் மீ கொஷின்ஸ் இருக்கும். அதையும் நான் ஒரு லிங்க்ல கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதை போய் வாட்சி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் உங்களுக்கு கார் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரியே தான். உங்களுக்கு ரோட்டில் வந்து சேஃபாக ஓட முடியுமா, நீங்கள் ரோட் சைன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, டிராஃபிக் சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா என்றது தான் இந்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறாங்க. இதில் உங்களோட எக்ஸாமினர் வந்து இன்னொரு பைக்கில் உங்களோட ஃபாலோ பண்ணுவார். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு வயர்லெஸ் டிவைஸில் கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஓடணும். அதுதான் இந்த டெஸ்ட்டில் நடக்கும். இந்த டெஸ்ட்டில் குறிப்பிட்ட நேரம் வந்து அவர் டிரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார். ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் ரோட் சைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் சைனை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த இடத்துக்குரிய சைனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை ரோட் சைன்ஸில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லேன் கீப் பண்ணி நீங்கள் போகிறீங்களா என்றதெல்லாம் இந்த டெஸ்ட்டில் பார்ப்பாங்க. நீங்கள் பைக்கு கொண்டு டெஸ்ட் சென்டரில் இருக்கிற பார்க்கிங் பேயில் பார்க் பண்ணும் வரையும் நீங்கள் எக்ஸாமில் இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. எப்போ வேணாலும் நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து ஃபெயில் பண்ணலாம். ஸோ எப்பயுமே இந்த டெஸ்ட் முடியும் வரைக்கும் நீங்கள் மறக்காதீங்க நீங்கள் எக்ஸாம் செய்கிறீங்கன்னு சொல்லி. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் 10 minor faults வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே போனால் ஃபெயில் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இதையும் பாஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் A லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரோட் லீகலான எந்த ஒரு பைக்கையுமே ஓடலாம். உங்களுக்கு எந்த ஒரு என்ஜின் சைஸ் லிமிட்ஸுமே இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் a bike, it's about a ride. நீங்கள் ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லா ட்ரைனிங்கும் டெஸ்ட் ஃபீயும் சேர்த்து எப்படியும் ஒரு £800 to £1,000 வரும். Boys after spending £1,000 on motorbike license. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். பைக் லைசன்ஸ் எடுங்க, சேஃபாக இருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். UK இமிக்ரேஷன் அப்டேட்ஸ், UK லைஃப் ஸ்டைல் அப்டேட்ஸ், அதோட இந்த மாதிரியான கண்டென்ட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃபார் நவ்.